9 months பேபி எப்ப வெளியில வரும்னு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு கடைசியா இந்த 3 விஷயத்த பண்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க பேபி பிறந்த உடனே வெரி ஃபர்ஸ்ட் 1 hour கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவோம். அந்த 1 hourல இந்த 3 விஷயத்த செய்யறதுனால உங்க பேபி ரொம்ப ஹெல்தியா இருப்பாங்க. நம்பர் 1, டிலேட் கார்ட் கிளாம்பிங். பேபி பிறந்த உடனேயும் கார்டை கிளாம்ப் பண்ணாம ஒரு 1 to 3 minutes கழிச்சிட்டு கிளாம்ப் பண்ணி கட் பண்றது தான் டிலேட் கார்ட் கிளாம்பிங். சோ இந்த ஃபியூ மினிட்ஸ்ல பேபிக்கு பிளசென்டால இருந்து எக்ஸ்ட்ராவா பிளட் ஃப்ளோ ஆகும். இதனால எக்ஸ்ட்ராவா அயன், ஆக்சிஜன் அண்ட் இம்யூனிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 2, பிரஸ்ட் ஃபீடிங் வித்தின் 1 hour. ஃபர்ஸ்ட் 1 hourல பேபிக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்றதுனால கொலஸ்ட்ரம் கிடைக்கும். இது உங்க பேபிக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் கோல்டன் கிஃப்ட். This milk is rich in antibodies. இது உங்க பேபியோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். மாம் அண்ட் பேபியோட நல்ல பாண்ட் கிரியேட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்பர் 3, ஸ்கின் டு ஸ்கின். ஃபர்ஸ்ட் டைம் உங்க பேபியை உங்க மேல ரெஸ்ட் பண்ண வைக்கும் போது ஸ்கின் டு ஸ்கின் டச் ஆகும். இது உங்க பேபிக்கும் உங்களுக்கும் ஒரு மேஜிக் மொமெண்ட். இந்த வார்ம்த்னஸ் நீங்களும் உங்க பேபியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது பேபியும் காமா ஃபீல் பண்ணுவாங்க. பேபியோட ஹார்ட் ரேட்டும் ஸ்டெபிலைஸ் ஆகும். உங்களுக்கு மில்க் செக்ரீஷனும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த 1 hour தான் உங்க பேபியோட என்டையர் லைஃபை ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு பேஸ். சோ மறக்காம இந்த 3 விஷயத்த பண்ணிருங்க.